திருச்சிற்றம்பலம். ஹரணம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஏதமிழா என் சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமையாளுடையான் நாடு உரையாய், காதலவர்க்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. திருச்சிற்றம்பலம். நமது திருவாசகத்தில் 19வது பதிகமான திரு தசாங்கத்தில் மாணிக்கவாசக பெருமான் கிளியிட்ட கேட்குறப்ப, சுவாமி, நம்மை ஆளக்கூடிய சிவபெருமான் விரும்பி இருக்கக்கூடிய நாடு என்ன நாடு என்று கிளியிட்ட மாணிக்கவாசக பெருமான் கேட்குறப்ப, கிளி என்ன சொல்லுதுன்னா, காதலால் உருகி சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு சுவாமி இருந்து விருப்பத்தோடு அருள் புரியும் நாடு என்பது தென்பாண்டி நாடே தெளி என்று கிளி கூறுகிறது. அப்படிப்பட்ட தென்பாண்டி நாடு என்று சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து நம்மளுடைய ராமேஸ்வரம் மற்றும் தாமிரபரணி, திருநெல்வேலி இந்த கரைகளில் சிவபெருமானுடைய பல சிறப்பான சிவாலயங்கள் இருக்கிறது. அந்த சிவாலயங்களில் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று மாணிக்கவாசகர் பெருமான் சொல்வது போல, சிவபெருமான் நம்மளுடைய பாவவினைகளை நீக்குவதற்காக அருள் வடிவம் என்று சொல்லக்கூடிய தீர்த்த வடிவத்தில் நமக்கு இருந்து குளிர்ச்சியாக அருள்பாலிக்கிறார். அந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமான திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் வாழ்ந்த தாயுமான அடிகளுடைய வாக்கு. இப்படி ஒரு சிவாலயத்துக்கு முக்கியமானது மூர்த்தி தலம் தீர்த்தம். அப்போ அந்த தீர்த்தத்தில் முறையாக நீராடி சிவபெருமானுடைய சிவாலயத்தை வழிபட்டால் எப்பேற்பட்ட பாவவினைகளும் நீங்கும் என்பது கண்டிப்பாக பல அடியார்களாலேயும் நாயன்மார்களாலேயும் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தாலேயும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் இந்த கலியுகத்தில் நம்மளுடைய பலவிதமான பாவவினைகள் நீங்கி நம்மளுடைய அனைத்து குறைகளும் நீங்கி நமக்கு அனுகிரகம் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் புண்ணிய நதிகளில் நீராடி சிவபெருமானை வழிபட்டாலே போதும். அந்த சேத்திரத்தில் போய் புண்ணிய நதியில் நீராடி அவருடைய சேத்திரத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த சிவாலயத்தில் திருவடி வைத்தாலே போதுமானது. நம்மளுடைய பாவவணிகள் எல்லாம் நீங்கி நமக்கு சுவாமியை அருள் செய்வார். அப்படிப்பட்ட உலகில் புண்ணியமான நதிகளில் கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் தமிழ்நாட்டில் 60 ஜீவ நதிகள் இருந்ததாகவும் குறிப்பிடுறார். அந்த 60 ஜீவ நதிகளில் வற்றாத ஜீவநதியாகவும் உலகத்திலேயே 2வது இனிப்பான ஜீவநதி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள சிவாலயங்களை தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். உலகத்தில் முதல் இனிப்பான நதி என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய கோயம்புத்தூரில் பாயக்கூடிய சிறுவாணி நதி. 2வது உலகத்திலே இனிப்பான வற்றாத ஜீவநதி என்பது தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி. அந்த தாமிரபரணி நதிக்கு பல சிறப்பான நாமங்கள் உண்டு. அதில் ஒரு உயர்ந்த நாமம் என்ன என்று சொன்னால் குரு நதினே பேர். எதனாலனா, அகத்திய முனிவரால் அந்த நதி கொண்டு வரப்பட்டதுனால அந்த நதிக்கு குரு முனிவர் என்று சொல்லக்கூடிய அகத்திய முனிவரால் அந்த நதி வந்ததுனால அந்த நதிக்கு குரு நதி என்றே ஒரு பேர் உண்டு. அப்படிப்பட்ட தாமிரபரணி கரையில் 274 சிவாலயங்கள் இருந்ததாக தாமிரபரணி மகாத்மியம், நவசமுத்திர மகாத்மியம், சிவசைல மகாத்மியம், திருப்புடை மருதூர் தலபுராணம், குற்றால தலபுராணம், தென்காசி தலபுராணம், கருவை புராணம், திருச்செந்தூர் புராணம் என்று சொல்லக்கூடிய பல புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமிரபரணி நதிக்கரையில் 274 சிவாலயங்கள் இருந்ததாகவும் புராணங்களில் பல இடங்களில் குறிப்பிடுறார். அதில் எல்லா சிவாலயங்களையும் தரிசனம் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சிவாலயங்களை அடியார் பெருமக்களும் இன்னைக்கு கலியுகத்தில் இருக்கிற பாவவினைகள் எல்லாம் நீங்கி சிவபெருமான் திருவருளை எல்லாரும் அடைய வேண்டும். தமிழ்நாட்டில் உலகத்தில் எல்லாத்திலையும் விட சிறந்த வழிபாடு என்பது தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை பூஜை செய்து வழிபாடு செய்து அவருடைய திருமேனியை, அம்பாளுடைய திருமேனியை தரிசனம் பண்ணாலே எப்பேற்பட்ட பாவவினைகளும் தீரும் என்பது அடியார்களும் அருளாளர்களும் நாயன்மார்களும் பல முனிவர்கள், தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, அம்பாள், விநாயகர், முருகர் பல பேர் நமக்கு காட்டிய உண்மை. அந்த உண்மையை மறந்து கொண்டு இன்றைக்கி புதுசான வழிபாடுகள் உருவாகி இருக்கிற காலகட்டத்திலையும் திருமூலர் குருபடத்தின் சார்பாக அடியார் பெருமக்களும் மற்ற மக்களும் தங்களுடைய இடர்கள்லாம் நீங்கி சிவபெருமான் திருவருளை அடைய வேண்டும் என்று
தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள 34 சிவாலயங்களுக்கு தல யாத்திரை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம என்னென்ன ஆலயங்களை தரிசனம் செய்ய போகிறோம், அந்த ஆலயத்துடைய முக்கியமான சிறப்புகள் என்ன என்பதை தான் உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறோம். அகத்திய முனிவருடைய சீடரான ரோமச மகரிஷி முக்தியை அடைய எந்தெந்த சிவாலயங்களை தரிசனம் பண்ணணும்னு அகத்திய முனிவர்கிட்ட கேட்குறப்ப, அகத்திய மாமுனிவர் தாமிரபரணி கரையில் மேலே இருந்து என்ன பண்ணுறாருனா 9 தாமரை பூக்களை விடுகிறார். அந்த 9 தாமரைப்பூ எங்கெங்கெல்லாம் ஒதுங்குதோ அங்கங்கெல்லாம் இருக்கிற சிவாலயங்களை ரோமச மகரிஷியிட்ட அகத்திய முனிவர் சங்கு நீரால் தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் பூசை பண்ணுப்பா, உன்னுடைய பாவமெல்லாம் நீங்கும், உனக்கு முக்தி கிடைக்கும் என்று ரோமச மகரிஷிட்ட அகத்திய முனிவர் சொல்ல, தாமிரபரணியில் விட்ட அந்த 9 தாமரை பூக்கள் 9 இடங்களில் கரை ஒதுங்கி நிற்கிறது. அந்த 9 இடங்கள்லையும் 9 சிவாலயங்களை நவக்கிரக வரிசையில் ரோமச மகரிஷி பூசை செய்து கொண்டு ரோமச மகரிஷி வராரு. அப்படி பூசை செய்து கொண்டு வந்த உடனே அந்த 9 பூக்களும் கடைசியாக ஒரு இடத்துல போய் தாமிரபரணி நதியானது புன்னைக்காயல் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி 9 பூக்களும் 9 தாமரை பூக்களும் ஒன்றாக சேர்ந்த இடம்தான் சேந்தப்பூ மங்கலம் என்று சொல்லக்கூடிய ஆலயம். அந்த தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள 9 அந்த நவகைலாயம் என்று சொல்லக்கூடிய ஆலயம் பாபநாசம், சேரன் மகாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், முரப்பநாடு, ஸ்ரீவைகுண்டம், தென்திருப்பேரை, ராஜபதி, சேந்தப்பூ மங்கலம், இந்த 9 தலங்களும் நவ கைலாயம் என்றே சொல்லப்படக்கூடியது. இதில் மேலடுக்கு, நடு அடுக்கு, கீழடுக்கு என்று சொல்லக்கூடிய 9 தலங்களையும் 3 பிரித்து வழிபடுவது உண்டு. அப்பேற்பட்ட 9 சிவாலயங்களையும் நம்ம இந்த தல யாத்திரையில் சிறப்பாக தரிசனம் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். போன ஆண்டு நம்ம இதே குரு பயிற்சி அன்று தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ரிஷபராசியிலிருந்து அவர் மிதுன ராசிக்கு போனதுனால தான் நம்ம என்ன பண்ணோம், பஞ்சகுரு கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி கரையில் 5 குரு பகவான் தட்சிணாமூர்த்தி விசேஷமாக இருக்கிற சிவாலயம் நம்ம தரிசனம் செய்து கொண்டு வந்தோம். இந்த தடவை திருப்பியும் 1 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்த நிலையில் இப்போ தட்சிணாமூர்த்தி விசேஷமாக இருக்கிற அந்த ஆலயங்களை மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் செல்லுகின்ற காரணத்தால் நம்ம போய் அந்த பஞ்ச குரு கஷேத்திரத்தையும் தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சாஸ்திரத்தின் அடிப்படையில் திருமூலர் குருபடத்தின் சார்பாக இந்த தல யாத்திரையை ஏற்பாடு செய்து கொண்டு உள்ளது. இந்த தல யாத்திரையுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், நவ கைலாயம் என்று சொல்லக்கூடிய 9 தலங்கள், பஞ்ச குரு கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய 5 குருவுக்கு உண்டான விசேஷமான தலங்கள், காசிக்கு சமமான பஞ்ச குரோச ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய 5 சிவாலயங்களையும், சிவபெருமானுடைய 5 முக்கியமான சபைகளில் தாமர சபை மற்றும் சித்திர சபை என்று சொல்லக்கூடிய 2 சபைகளையும், சுவாமியுடைய தலைப்பகுதி, இடைப்பகுதி, கடைப்பகுதி என்று சொல்லக்கூடிய இதில் சுவாமியுடைய பாதப்பகுதியாக சொல்லக்கூடிய திருப்புடை மருதூர் என்று சொல்லக்கூடிய சிவாலயத்தையும், திருக்கடையூரில் யமதர்மராஜரை எட்டி உதைக்க சிவபெருமான் அந்த யமதர்மராஜர் ஒரு குளத்தில் தாமரை கொடியாக விழுந்து, அதுக்கப்புறம் பூமாதேவி பூமியின் பாரம் தாங்காமல் சுவாமியை பூஜை பண்ணி யமதர்மராஜருக்கு சுயரூபம் கிடைத்து சுவாமி அருள் செய்த ஒரு தலம் என்று சொல்லக்கூடிய வீரவநல்லூரில் இருக்கிற பூமாதேவியே பூஜை செய்த பூமிக்கு உண்டான பூமிநாதர் கோயிலையும், நம்மளுடைய உடம்பால செய்த பாவங்களை தீர்க்க அகத்தியர் தாமிரபரணி உற்பத்தியாகக்கூடிய அகத்தியர் அருவியிலையும், மற்றும் நம்மளுடைய அத்திரி மகரிஷியினால் உருவாக்கப்பட்ட அத்திரிமலையிலிருந்து வரக்கூடிய கடனா நதி என்று சொல்லக்கூடிய கருணை நதியிலையும், மற்றும் கடனா நதியும் தாமிரபரணியும் கலக்கக்கூடிய ஒரு முக்கியமான காசிக்கு சமமான சுரேந்திர மோட்ச தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருப்புடை மருதூர் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும், முக்கியமான தாமிரபரணியில் உள்ள 4 தீர்த்த கட்டங்களில் நம்ம முறையாக நீராடி சிவபெருமானை வழிபட போகிறோம். இந்த பஞ்ச குருஸ்தலத்தின் சிறப்பு என்ன என்று சொன்னால், வீரபாண்டியன் என்ற ராஜா ஞானத்துக்காகவும் ஆளுமை திறன் வேண்டி அகத்திய முனிவர்கிட்ட போகிறப்ப அவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட சொல்கிறார். அப்படி அவர் தென் திருபுவனம் என்று சொல்லக்கூடிய சிவாலயத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபட சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் என்று கேட்கிறப்ப அந்த ராஜா என்ன கேட்குறாரு, சுவாமி நீங்கள் மதுரையில் எப்படி கால் மாறி நடனம் ஆடுகிறீர்களோ அதே போல் இந்த 5 சிவாலயங்கள்லையும் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கால் மாறி எங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு சொன்ன உடனே சிவபெருமான் அப்படியே கால் மாறி காட்சி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே எங்கேயும் இல்லாதபடி
நம்ம பஞ்ச குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தென்திருப்புவனம், அரிகேசவநல்லூர், இடைகால் மற்றும் திருப்புடைமருதூர், அத்தாளநல்லூர் என்று சொல்லக்கூடிய 5 சிவாலயங்களில் பஞ்சகுரு ஸ்தலங்களில் தட்சிணாமூர்த்தி கால் மாறி காட்சி கொடுக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆவதனால அதற்கு முன்னாடி நம்ம போய் மே 23, 24 அன்று இந்த பஞ்ச குருஸ்தலங்களை வழிபடுவது நமக்கு குருவருளையும் திருவருளையும் நிறையா பெற்று தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் கடகராசியில் போய் குரு உச்சமடைவதால் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்ய வேண்டும். மற்றும் அங்கிருந்து குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி மேலே படுவதனால கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களும் வந்து இந்த பஞ்சகுரு தலங்களை வழிபடுவது உங்களுக்கு சிவஞானங்களையும் பாவங்களையும் நீக்கி சிவபெருமான் திருவருளை அருளக்கூடியது. அதே மாதிரி தேவர்கள் அமிர்தத்தை வேண்ட அந்த அமிர்தமானது மனிதர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சுவாமி அந்த அமிர்த கலசத்தை சிதைக்க அந்த அமிர்த கலசத்துடைய துளிகள் அந்த அமிர்தமானது 5 இடங்களில் சிந்தினதுனால சுவாமி அங்கிருந்து சுயம்பு மூர்த்தியாக முளைத்து இருக்கிறார். அது தாமிரபரணி கரையில் பஞ்ச குரோச ஸ்தலம். குரோசம்னா என்ன என்றால் காசிக்கு சமமான தலம் என்று பெயர். இதில் சிவசைலத்தில் சைலப்பராகவும், திருக்கடையத்தில் வில்வநாதராகவும், ஆழ்வார்குறிச்சியில் வன்னியப்பராகவும், திருப்புடைமருதூரில் நாரும்பூநாதராகவும், பாபநாசத்தில் பாபநாசராகவும் சாமி பஞ்ச குரோச ஸ்தலத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். 5 குரோச ஸ்தலங்களையும் நம்ம போய் என்ன பண்ணுறோம்னா தரிசனம் செய்கிறோம். மற்றும் கோடகநல்லூரில் உள்ள மேற்கு பார்த்த ஒரு சிவாலயத்தில் அடியார்களோட பாவம் நீங்கிடும் என்று சொல்லி ஒரு ருத்ரயாகம் பண்ணி அதில் நிறையா கலசங்கள் வைத்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் அதுக்கப்புறம் வர அடியார்களுடைய பாவபணிகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு சிவஞானம் கிடைக்கணும் என்று சிவாச்சாரியார் கைகளாலே உங்களுக்கு அந்த கலச நீரை தாமிரபரணி கரணியில் உட்கார வச்சு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகளையும் உங்களுக்காக ஏற்பாடு செய்கிறோம். இதெல்லாம் வேத ஆகமத்தில் பாவவினைகளை நீக்குவதற்காக ரகசியமாக சொல்லப்பட்ட வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் நீங்கள் வருகின்ற அடியார்கள் எல்லாமே திருவருளை பெற வேண்டும் என்று இந்த ருத்ரயாகத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த கலச நீரை சிவாச்சாரியார்கள் உங்களுக்கு அபிஷேகம் செய்வது குரு உங்களுக்கு ஒரு ஆச்சாரியா அபிஷேகம் செய்வதற்கு உண்டான என்ன பலனோ அந்த பலன் இந்த சிவாச்சாரியார் கையால் அந்த தீர்த்த கலசத்தை உங்களுக்கு அபிஷேகம் செய்வதால் கிடைக்கும். மற்றும் வீரபாண்டியனுடைய தங்கைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று வேண்ட சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்து தென்திருப்புவனத்தில் எனக்கு துளசி மாலை கொண்டும் விஷ்ணுவுக்கு திருநீரை கொண்டும் அலங்காரம் செய்து வழிபடு, உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சுவாமி சொல்கிறார். அப்படி அந்த சுந்தரவள்ளி பூஜை செய்ய சுவாமி ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கொடுக்குறார். இன்று அந்த ஐப்பசி விசு தினத்தன்று வரதராஜ பெருமாளுக்கு விபூதி அலங்காரமும் புஷ்பவனநாதருக்கு துளசி மாலை அலங்காரமும் செய்யப்பட்டு இன்றைக்கும் அந்த வழிபாடுகள் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான சிறப்பான வழிபாடுகள் இருக்கக்கூடிய அந்த தென்திருப்புவனம் என்று சொல்லக்கூடிய புஷ்பவனநாதரையும் நம்ம போய் தரிசனம் செய்கிறோம். மற்றும் காசிக்கு நிகரான அம்பை காசிபநாதரையும், கருவறையில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பதிலாக லோபாமுத்திரை என்று சொல்லக்கூடிய அம்பாளும் அகத்தீஸ்வரரும் சுவாமி அம்பாளாக அமர்ந்திருக்கக்கூடிய அம்பையில் இருக்க அகத்தீஸ்வரர் ஆலயத்தையும், ஒரு சின்ன கிராமம் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேசத்தில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயிலையும், விக்கிரமசிங்கபுரத்தில் இருக்க சிவந்தியப்பர் மற்றும் ஆழ்வார்குறிச்சியில் இருக்கிற ஆலயங்கள், மேற்கு பார்த்த சிவசைலம் என்று சொல்லக்கூடிய சிவசைலப்பரையும் மற்றும் இந்திரன் வழிபட்ட விசேஷமான சுயம்புவாக நந்தியம்பெருமான் இருக்கக்கூடிய சிவசைலத்தையும், கடையத்தில் கைலாயத்திலிருந்து வந்த வில்வ மரத்துடைய விதைகள் விழுந்ததுனால அங்கே சுவாமி வில்வவனநாதராக இருக்கிறார், அந்த சிவாலயத்தையும், பராக்கிரம பாண்டியன் கட்டிய தென்காசி விஸ்வநாதர் சிவாலயத்தையும், இளஞ்சியில் இருக்கிற குமாரர் இளஞ்சி குமாரர் ஆலயத்தையும், தாமிரபரணி நதிக்கரையில் ஒருவர் அடிக்கடி நீராடினா என்ன கிடைக்குன்னா ஆன்மா பிரகாசமாகும், சூரியனுடைய அருள் கிடைக்கும், சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும், அரச பதவிகள் கிடைக்கும், சுகபோகங்கள் கிடைக்கும், சிவபெருமானுடைய சிவஞானம் கிடைக்கும். அப்பேற்பட்ட சூரியனும் சுக்கிரனும் கொண்ட அம்சம் என்பதுதான் தாமிரம் என்றால் சூரியன், பரணி என்றால் சுக்கிரன். சூரியனும் சுக்கிரனுடைய அம்சம் கொண்ட ஒரு நதி தான் தாமிரபரணி. தாமிரபரணி நதிக்கரையில் ஒருவர் அடிக்கடி நீராடி அங்கே இருக்கிற சிவாலயங்களை தரிசனம் பண்ணால் அவருக்கு அரச பதவியும் போகமும் கிடைத்து சிவஞானமும் கிடைக்கும் என்பது பல பேரால் தரிசனம் செய்து கண்ட உண்மை. அதனால தான் நம்ம வருடம் அடிக்கடி தாமிரபரணி யாத்திரையை நம்ம ஏற்பாடு செய்து கொண்டு உள்ளோம். காசிக்கு சமமான தெற்கு வடக்காக தாமிரபரணி செய்யக்கூடிய தட்சிணகாசி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் தண்டம் சுற்றி வந்து நின்ன
ஒரு சுரேந்திர மோட்ச தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருப்புடை மருதூரில் போய் சுவாமியுடைய பாதப்பகுதி என்று சொல்லக்கூடிய திருப்புடை மருதூரில் போய் நம்ம தரிசனம் செய்கிறோம். மற்றும் பல பேருக்கு பல விஷயங்கள் நடக்காததுக்கு காரணம் ஜாதகத்தில் மாந்தி என்ற தோஷம் இருப்பதனால. அந்த மாந்தி தோஷத்தை நீக்கக்கூடிய அரிகேசவநல்லூர் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான சிவாலயம். அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் மாந்தியே அவரே வந்து சிவபூஜை செய்து உள்ளார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அரிகேசவநல்லூரை தரிசனம் செய்கிறோம். இந்த அரிகேசவநல்லூரில் குபேர பகவான் வந்து தனியாக சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி தவம் பண்ணி சுவாமியை பூஜை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தாமிரபரணி கரையில் உள்ள சிவாலயங்களை அடியார் பெருமக்கள் 2 நாளில் தரிசனம் பண்ணணும்னு திருமூலர் குருபடம் சார்பாக 2 நாளில் 34 சிவாலயங்களை தரிசனம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து உள்ளோம். இந்த திருமூலர் குருபடத்துடைய நோக்கமே பணம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுடைய நோக்கம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லக்கூடிய திருமூலர் அவருடைய வாக்குக்கு இணங்க வருகின்ற அடியார்களுக்கு சிறப்பான அன்னம்பாளிப்பு, தங்குற இடம், முடிந்தளவு எவ்வளவு சிறப்பான வசதிகள் செய்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ வசதிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாடங்களையெல்லாம் நீங்கள் கற்க வேண்டிய வயசு என்பது 7 வயசு. 7 வயசில் குரு பகவான்கிட்ட நீங்கள் வந்து கற்க வேண்டிய பாடத்தை 50 வயசு 60 வயசில் இந்த தலையாத்திரை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த குருகிட்ட பாடம் படிக்க வரோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காது. நம்ம பணம் கொடுக்குறோம், இது வந்து ஒரு சுற்றுலா போகிறோம் அப்படிங்கிற ஒரு சில மனநிலையில் ஒரு சில பக்தர்கள் வருவது உண்டு. யாத்திரையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, பொறுப்பாளர்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்க வேணும். யார் முன்னாடி பதிவு செய்கிறீர்களோ அவங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் வேனில் சீட்டு கொடுக்க முடியும். அதனால் வயசானவங்க எங்களால் முடியல, எங்களுக்கு வந்து முன்னாடி சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேனில் வந்ததுக்கப்புறம் ஏதாவது பேசினா அதை நம்ம மாற்ற முடியாது. மண்டபங்கள் முடிந்தளவு நல்ல மண்டபங்களாக தான் நம்ம ஏற்பாடு செய்கிறோம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தரமான கல்யாண மண்டபத்தில் தான் உங்களை தங்க வைக்கிறோம். அந்த கல்யாண மண்டபங்களில் தான் நீங்கள் தங்க வைக்க உங்களை முடியுமே தவிர அதுக்கு என்று வரவர்களுக்கு என்று தனித்தனியாக ரூம் எல்லாம் ஏற்பாடு செய்ய முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அருளாளர்கள் வந்து எவ்வளவோ துன்பப்பட்டு போய் சிவாலயங்களை தரிசனம் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய உடலை வருத்தி போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 2 நாளில் 34 சிவாலயங்களை போகிறதுக்கு வேனு, அங்கே கல்யாண மண்டபம், அங்கங்கே உங்களுக்கு சிறப்பான வெங்காயம் பூண்டு இல்லாமல் தரமான கடலை எண்ணெய் நல்லெண்ணெயில் செய்த உணவுகளை செய்து உங்களுக்கு பரிமாறி திருமூலர் குருபடத்தின் சார்பாக இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக முடிந்தளவு செய்து கொண்டு வரோம். இங்கேயும் வந்து இந்த வசதிகளை விட இன்னும் அதிகமாக நீங்கள் வசதி வேணும்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்பாடு செய்ய முடியாது. அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பணம் உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த தலயாத்திரை என்பது நீங்கள் குரு பக்தியிலையும் பாடம் படிக்க வரோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கண்டிப்பாக நீங்கள் வந்தால் தான் இந்த தலயாத்திரை உங்களுக்கு சிறப்பாக இருக்க முடியும். அதனால் பொறுப்பாளர்கள்ட்ட எங்களுக்கு வந்து சீட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி சீட்டு வேணும் அப்படின்னு கேட்க வேணாம். கல்யாண மண்டபத்தில் தான் கண்டிப்பாக தங்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் பொறுத்து கொள்பவர்கள் கண்டிப்பாக இந்த யாத்திரையில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். மற்றும் வரப்போ 4 செட்டு ட்ரெஸ்ஸும் 2 பெட்ஷீட்டும் எடுத்து கொண்டு வர வேண்டும். இவ்வளோ தான் நீங்கள் கொண்டு வரணும். மற்ற விஷயங்களை எல்லாமே உங்கள் பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக உங்களை சிறப்பாக வழிநடத்தி செல்லுவார். சென்னையிலிருந்து வரவங்க வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு உங்களுக்கு எக்மோர்லேருந்து ட்ரெயின், மற்றும் நீங்கள் திங்கக்கிழமை மதியம் 2 மணிக்கு தான் நீங்கள் திருப்பி சென்னை போய் சேருவீங்க. உங்களுக்கு உண்டான ரயில் டிக்கெட்டுகளை 2வது சிட்டிங் என்று சொல்லக்கூடிய உட்காந்துட்டு வர ரயிலில் முன்பதிவு போகிறதுக்கு நாங்கள் பதிவு செய்து கொடுத்துருவோம். எங்களால் முடிந்தளவு திருமூலர் குருபடத்தின் சார்பாக தொண்டின் காரணமாக எவ்வளோ வசதிகளை சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ வசதிகளை தான் சிறப்பாக செய்கிறோம். இந்த தலயாத்திரைக்காக உறுதுணையாக பல பேர் வந்து இரவு பகலாக உழைக்கிறாங்க. அதனால் முடிந்தளவு அடியார்கள் திருமூலர் குருபடத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் மற்ற ஊர் அடியார்கள் பொறுப்பாளர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி கண்டிப்பாக நடக்கணுங்கிற மனப்பான்மையில் குருகிட்ட பாடம் படிக்க வரோம் அப்படிங்கிற மனப்பான்மையில் இந்த தலயாத்திரையில் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வரணும்னு முடிவு பண்ண அடியார்கள் உடனே உங்களுடைய பொறுப்பாளர்கிட்ட கூப்பிட்டு பதிவு செய்து கொள்ளவும். ஏன்னா இப்போவே அதிகமான அடியார்கள் பதிவு செய்த காரணத்தினால சீக்கிரமாக இந்த பதிவுகளை நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வரணும்னு கண்டிப்பாக முடிவு எடுத்தவர்கள், உடலில் எந்த உபாதையும் இல்லாதவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் கடைசி நேரத்தில் கூப்பிட்டு சீட்டு கேட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இந்த பதிவுகள் கண்டிப்பாக நிறுத்தி கொள்ளப்படும். சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி.